ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கு நன்றி. இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், எங்கள் வீட்டில் நல்ல வருமானம் எல்லாமே இருக்குது, இருந்தாலும் கூட பணம் காசு தங்க மாட்டேங்குது, எல்லாமே வீண் விரயம் ஆகிடுது. எங்கள் வீட்டில் சேமிப்பு அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது. அதிகபட்சமாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா கூட கடன் வாங்கி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வீண் விரயம் ஆகாமல் நம்மளுடைய சம்பாதிச்ச பணம் நம்மக்கிட்ட நிலைத்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நாட்டு மருந்து கடையில் வசம்பு அப்படின்னு கேளுங்க, பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டிங்கனாக்கா தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமையில் சுக்கிரவாரை காலையில் 6 to 7 வரும், இல்லை மதியம் 1 to 2, இரவு 8 to 9, உங்களுக்கு எந்த டைம் சரியாக வருதோ அந்த நேரத்தை எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு ரூபாய் நோட்டு, 10 ரூபாய், 5 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், எது வேணாலும் ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு உங்கள் பூஜை அறையில்கிட்ட நீங்கள் நின்றுக்கிட்டு அந்த ரூபாய் நோட்டில் அந்த வசம்பு இருக்குல்ல, அதை நீங்கள் வைக்கணும். வச்சு அதை அப்படியே சுருட்டணுங்க. சுருட்டிட்டு ஒரு மஞ்சள் கலர் நூல், என்கிட்ட வெள்ளை கலர் நூல் தான் இருக்குது அப்படின்னாக்கா மஞ்சள் தடவி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மஞ்சள் கலர் நூலால் நீங்கள் அந்த நோட்டை சுற்றணும். சுற்றி ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அந்த முடித்த மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வேண்டிக்கங்க, எனக்கு நல்ல வருமானம் வரணும், வந்த பணம் எங்ககிட்டே தங்கணும், வீண் வரையும் இருக்கக்கூடாது, மகாலட்சுமி தாயார் எங்கள் கூடவே நிலைச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கங்க. வேண்டிக்கிட்டு அந்த முடிச்ச நீங்கள் எடுத்து உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கிற இடத்துலையும் வைக்கலாங்க. இல்லை பெண்களாக இருந்தால் உங்களுடைய கைப்பையில் வச்சுக்கலாம், ஆண்களாக இருந்தால் மணி பர்ஸில் வச்சுக்கலாம். செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பாராத அளவு ஒரு லக்குன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் கூட உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படியெல்லாம் வரும். வர்ற பணம் உங்கள்கிட்ட நிரந்தரமாக தங்குவாங்க. செஞ்சு பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.